இப்போ கார் டிரைவ் பண்ணும்போது பிகினர்ஸ் அண்ட் நியூ டிரைவர்ஸ் லைசன்ஸ்லாம் போயிட்டு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்துட்டு லைசன்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டிரைவ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா 2 வருஷமா டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரோட டோட்டல் கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. ஒரு டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் தைரியமாக ஓட்டுறாங்க. எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறமும் ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனும் ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நியூ டிரைவர்ஸ், பிகினர் டிரைவர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது எல்லாருக்குமே. இது வந்து 5 வருஷம் 10 வருஷம் டிரைவ் பண்ணவங்களுக்கு கூட நிறைய இதில் கன்ஃபியூஷன் இருக்குது, டவுட் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அது பக்கத்தில் ஸ்டேரிங் பக்கத்தில் ரைட் சைடு மிரரை கொஞ்சம் இறக்கி விட்டு நம்ம தலையை வெளியில் பார்த்தோம்னால அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி தான் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து தெளிவாக எப்படி நம்ம இதை வந்து டிரைவ் பண்ண முடியும்? லெஃப்ட் சைடில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குறுகலான இடம் இருக்குது, அதில் நம்ம கார் போகுமா இல்லை லெஃப்ட் சைடில் இடிச்சிருமா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம காரோட வைண்ட் ஷீல்டு இருக்குது பாருங்கள். இந்த வைண்ட் ஷீல்டோட சென்டர் பாயிண்ட் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கும். இந்த ஸ்டிக்கரை வச்சு தான் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ லைவாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி நம்ம அந்த ஆப்போசிட்டில் ஒரு பைக் ஒன்று நிறுத்தியிருக்கோம், அந்த பைக்கை வச்சு உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இப்போ இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் சென்டரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் எப்படி ஒட்டணும், டைமென்ஷன் என்ன கன்ஃபியூஸ் இருந்தால் ஸ்டேரிங்லேருந்து 2 கையும் இப்படி வச்சிங்கன்னா இதை இப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த மிரர் அந்த வைண்ட் ஷீல்டுக்கு அந்த கை போகுது பாருங்கள், அந்த இடத்துல தான் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணி இதோட சென்டரை கண்டுபிடிச்சி, காரோட சென்டரை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வைண்ட் ஷீல்டோட சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரண்டில் ஒரு பைக் ஒன்று நிறுத்தியிருக்கேன். அந்த பைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விஷனில் வந்து இந்த ஸ்டிக்கருக்கு இந்த பக்கத்தில் தெரியுது. கான்செப்ட் என்னன்னா, இந்த ஸ்டிக்கருக்கு இந்த ஏரியாவில் தெரிகிற எந்த பொருளும் நம்ம காரில் இருந்து இடிச்சிரும். இப்போ அதை நான் எப்படி டிவியேட் பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டிக்கருக்கு இந்த பக்கத்தில் வந்துடணும் அந்த ஆப்ஜெக்ட். இந்த பைக் வந்து நான் டிரைவ் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கருக்கு அவுட் சைடில் வந்துடணும். இந்த அவுட் சைடில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்டுமே நம்ம போகும்போது நம்ம டயருக்கு வெளிப்புறம் வந்துடும் அது. அதனால அது வந்து இடிக்காது. இப்போ நான் வந்து இப்போ ஸ்டிக்கருக்கு உள்பக்கம் நிறுத்தியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் டிரைவ் பண்ணும்போது கரெக்டாக இடிக்கிற மாதிரி பொசிஷனில் அது போகும். இப்போ என்னோட ஸ்டிக்கருக்கு என்னோட வியூலேருந்து சில நேரத்தில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வியூ கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறும். நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியுது. இப்போ அது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இடிக்கும். இப்போ நான் டிரைவ் பண்ணுற பாருங்க, ஃபஸ்ட் ஸ்டிக்கரை போட்டுட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் எனக்கு அந்த அது நல்லா தெரியுது, ஸ்டிக்கர்லேயே தெரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இடிச்சிரும். என்னோட வியூவில் வந்து பைக் வந்து இதில் தெரியுது, ஃபுல்லாகவே தெரியுது. இப்போ இது வந்து நான் டிவியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரிவர்ஸ் கியரை போட்டு திருப்பி நான் எடுக்கிறேன். இதை எப்படி நான் டிவியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இடிக்காமல் அந்த போகணும், லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா நான் அந்த பைக்கை வந்து அந்த ஸ்டிக்கருக்கு அந்த பக்கத்தில் கொண்டு வர்றேன். இட் மீன்ஸ் அது டயருக்கு வெளியில் போயிடும் பாருங்கள். ஃபுல்லாக ரைட்டு கட் பண்ணிட்டேன். ரைட் கட் பண்ணோன்னே இப்போ அந்த பைக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கருக்கு வெளியில் போயிடுச்சு அந்த பைக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டிக்கருக்கு வெளியில் அவுட் சைடு, இதுக்கு அவுட் சைடில் போயிட்டதுனால இப்போ வந்து நம்ம கார் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிடும். இன்னும் வெளியில் ஒரு கேமரா வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கார் உள்ளே போயிடுச்சு. இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு நான் லாங்லேருந்து இன்னொரு தடவை உங்களுக்கு கிளியராக சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக உள் சைடு எல்லாரும் வர்ற மாதிரி உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ எந்த மாதிரி நம்ம இருந்தால் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது இப்போ காரோட சைடில் வந்து இடிச்சிரும். சென்டர் இந்த ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே பைக் வந்து எனக்கு வியூ தெரியுது. இந்த மாதிரி போகும்போது கம்ப்ளீட்டாக நம்ம அது வந்து இடிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். இடிக்காமல் இருக்கணும்னா ஃபுல்லாகவே அந்த பைக்கை வந்து ஸ்டிக்கரோட லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். அதுதான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்னு பேர். இப்போ அந்த நான் டிவியேட் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் பாருங்க. இப்போ அந்த ஸ்டிக்கருக்கு வெளிப்போகிறோமா என்னோட பைக் வந்துருச்சு. ஃபுல்லாகவே எனக்கு இந்த சைடு தெரியுது, ஸ்டிக்கருக்கு அவுட் சைடில் தான் தெரியுது. இப்போ கம்ஃபர்டபுளாக கார் வந்து போயிடுது உள்ளார. இதுதான் கான்செப்ட். நீங்கள் லாங்லேருந்து போகும்போதும் இல்லை பக்கத்துலேருந்து போகும்போதும் இதுதான் கான்செப்ட்டு.
நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு உள்ள வைண்ட்ஷீல்டில் அந்த கேப்பில் காரோ இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டோ அதுக்கு வெளியில் தெரியணும். அந்த டைரக்ஷனில் நீங்கள் கிராஸை பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கர் சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட் சைடு தெரிகிற பொருள் நம்மளுக்கு இடிக்காது. சென்டர் பாயிண்ட்டுக்கு உள்ளற ரைட் சைடில் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்ஜெக்ட் தெரியுதுன்னா கண்டிப்பாக அது வந்து இடிச்சிரும். இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் போது ஸ்டிக்கர் வச்சுக்கோங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை கணக்கு பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு சிக்கலான இடம், ஒரு குறுகலான இடத்துல போகும்போது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா 2 சைட்லேயுமே இடிக்காமல் நீங்கள் போட்டு அழகாக போயிடலாம். இதை பற்றி ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோ போடுவோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி கிளியராக நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.